Happy birthday. Happy birthday. Happy birthday. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் பர்த்டே எடிட்டே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்த்டே எடிட் வந்து இந்த மாதிரி ஈஸியாக எப்படி இன்ஷாட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹாப்பி பர்த்டே வீடியோ வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ மெட்டீரியல் லிங்க்கில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு போயிட்டு பிளாங்க் செலக்ட் பண்ணுங்கள். கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கேன்வாஸும் பேக்ரவுண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீடியோ போயிட்டு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோவும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜஸையும் வந்துட்டு நீங்கள் வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இமேஜஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு வீடியோஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை சின்ன சின்ன கிளிப்ஸாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இதுக்கு மியூசிக் நான் யூஸ் பண்ணியிருக்க மியூசிக்கும் நான் கொடுத்துட்றேன், மெட்டீரியல் லிங்க்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ இமேஜஸில் போயிட்டு க்ராப் போயிட்டு கரெக்டாக 9:16 ரேஷியோ இருக்க மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்ததுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா 9:16 ரேஷியோவுக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? உங்களுக்கு பேக்ரவுண்ட் கேன்வாஸில் ஆல்ரெடி 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு MP3 கொடுத்துட்றேன். அது வந்து உங்களுக்கு வந்துட்டு மை மியூசிக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வரும். சேவ் பண்ணியிருக்கேன், ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கும் ஆடியோ. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இமேஜஸ்க்கு ஒரு சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டியூரேஷன். ஸோ 2 seconds நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ அந்த டபுள் டிக் கொடுத்திங்கன்னா எல்லா இமேஜுமே அந்த 2 secondsக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ ட்ரான்சிஷன் பாருங்கள், நான் லாஸ்ட்டில் லைட் இருக்குது பாருங்கள், அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரான்சிஷன்னா 2 இமேஜுக்கு நடுவில் கீழே கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. டபுள் டிக் கொடுத்திங்கன்னா எல்லா இமேஜுக்கும் அப்ளை ஆகிரும். இப்போ வந்துட்டு நான் வந்து டியூரேஷன் போயிட்டு 2.1 செகண்டாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சாரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அனிமேஷன் ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு வந்துட்டு நம்ம வந்து ட்ரான்சிஷன் ஆட் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப சின்னதாகும். அதே மாதிரி லாஸ்ட் இமேஜில் வந்து எண்டிங்கும் ரொம்ப உங்களுக்கு வேகாக இருக்கும், அதனால அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் வந்து அனிமேஷனில் ஃபர்ஸ்ட்டு ஃபேடு மட்டும் கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்கள், எண்டிங் இமேஜுக்கு வந்துட்டு அனிமேஷன் போயிட்டு அவுட்டில் போயிட்டு ஃபேடு கொடுங்க. ஃபஸ்ட் இமேஜுக்கு இன்னில் ஃபேடு, லாஸ்ட் இமேஜுக்கு அவுட்டில் ஃபேடு. ஓகேவா? அதே மாதிரி நான் ட்ரான்சிஷனும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் டியூரேஷன் 2.1 செகண்ட் கொடுத்துட்டு டபுள் டிக் கொடுத்துட்டேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இன்னொரு இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் வந்து நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரே இது வேணும்னா டபுள் டிக் கொடுங்க, வேறு வேணும்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும்ல, உங்களுக்கு எந்த ட்ரான்சிஷன் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். ஓகேவா? இதுக்கப்புறம் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துட்றேன், இதை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி ரிமைனிங் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இமேஜஸ் மேலே உங்களுக்கு நல்லா தெரியணும்னு நினச்சா உங்கள் இமேஜஸோட ஒப்பாசிட்டி வந்துட்டு குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதவங்க போய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணோம்ல அந்த பிளாக் கலர் இமேஜை, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாஸ்க் ஆப்ஷன் போய்க்கோங்க. மாஸ்க்குக்கு போயிட்டு இப்போ நம்ம கிரேடியன்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் இருக்குது பாருங்கள், இது அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க அந்த சர்க்கிள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுதா அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் அந்த லைனை எந்த அளவுக்கு கீழே இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளாக் கலர் வந்து இன்னும் கீழே போகும். ஸோ உங்களுக்கு இன்னும் கீழே வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லா கீழே இழுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இன்னும் இமேஜஸ் எல்லாம் ரொம்ப டார்க்காக தெரியுறங்காட்டி இன்னும் நான் வந்துட்டு அந்த லைனை வந்து கீழே இழுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிரேடியன்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இதுதான் நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி இதுக்குன்னு தனியாக ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, எந்த 2 ஃபாண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் எல்லாமே நான் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன், அது போக ஃபாண்ட் பேக்குன்னு கொடுத்துருக்கேன், அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக
மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரிவியூவில் பார்த்துப்போம்ல, ஸோ ஸ்டார்டிங்கில் வரும்ல ஹாப்பி பர்த்டேன்னு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த கலர் இப்போ ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா க்ளோலையும் போயிட்டு அதே ரெட் கலர் கொடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் பர்த்டேக்கெல்லாம் ஈஸியாக எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் ஆனிவர்சரி கேட்டிருந்தீங்க, நாளைக்கு கண்டிப்பாக ஆனிவர்சரி வீடியோ வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.